ராஜேஸ்வரி, திருத்தணி முருகனை ரொம்ப அழகா தரிசனம் பண்ணிட்டோம். ஏங்க, திருத்தணி ஸ்தலமும் அறுபடை வீட்டுல ஒண்ணுதானே? அதுல என்ன சந்தேகம்? முருகன் சூரனை சம்மாரம் செஞ்சதுக்கு அப்புறம் கோபம் தணிஞ்சு இந்த மலையில் வந்து இருந்ததுனால இதுக்கு தணிகை மலைன்னு பேர் வந்ததாக பெரியவங்க சொல்லுவாங்க. ஏமா முருகன் கோபத்துக்கு போய் நின்னாராமே, அது என்ன மலை? அட என்னயா இது தெரியாது? நம்ம திருச்சிராப்பள்ளியில கீழே மலைக்கோட்டை மலை, அதான்யா. முனியம்மா, மலைக்கோட்டை மலையும் இல்ல, திருச்சி மலையும் இல்ல. என்னப்பா நம்ம பரங்கி மலையா? அடாடாடா, இல்லப்பா, முருகன் பழம் கொடுக்கறேன்னு கோச்சிட்டு போய் நின்ன மலை பழனி மலை. நான் நினைச்சேன்ப்பா, உனக்கு தெரியுமான்னு சும்மா கேட்டுங்க. என்ன அது பெரியவரை போய் ஏங்க, பகல் நேரத்துல வேகாத வெயில போறதை விட இப்படி ராத்திரி நேரத்துல போறது எவ்வளவோ நல்லா இருக்கு இல்ல? நேக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, ராத்திரி பிரயாணம் செய்யறது எனக்கு பயமா இருக்கு. ஒண்ணும் பயப்படாதீங்க, பகலும் ராத்திரியும் இந்த பஸ்ல டூர் போய் எங்களுக்கு பழக்கம். ஜம்முன்னு மைசூர் கொண்டு போய் சேர்த்துறேன். எல்லாரும் நிம்மதியா தூங்குங்க, ஆனா குரட்டை மட்டும் விட்டுறாதீங்க. டிரைவர் சொல்றத கேட்டு யாரும் உறங்கிடாது. நாம உறங்கினா டிரைவரும் உறங்கிடுவார். அப்புறம் பஸ் எங்கேயும் மரத்துல சாஞ்சு உறங்கிடும். அதனால எல்லாரும் கலகலன்னு பேசிண்டே வாங்க. டிரைவர், என்ன ஆச்சு? ஒண்ணு இல்ல சார், ஃப்ரண்ட் வீல் டயர் பஞ்சர் ஆயிருச்சு. மத்தவெல்லாம் ஒழுங்கா பாடிண்டே வந்தா பஸ் நல்லா போயிட்டே இருந்தது. இவ 4 பேரும் ஏதோ டஸ்ட் புஷ்னா டயரும் புஷ்னு போயிடுத்தோம். ஏன்னா ராத்திரி பிரயாணம் வேண்டான்னு சொன்ன கேட்டேடா? இப்ப என்னடி பூகம்பமா வந்து எடுத்தோ? டயர் தானே பெஸ்ட் ஆச்சு, ஏண்டி அலற? சார், தயவு செய்து எல்லாரும் கொஞ்சம் கீழே இறங்குங்க. 10 நிமிஷத்துல வீல மாத்திடுறேன், அப்புறம் புறப்படலாம். ஐயா, மைசூர் போனோன்னு நம்ம ப்ரோக்ராம் என்ன? எல்லாரும் முதல்ல சாமுண்டீஸ்வரி கோயிலுக்கு போகணும். இது மகிஷாசுரன் ஒரு அசுரனுடைய சிலை. மும்மூர்த்திகளாலையும் இந்த அசுரனை சம்ஹாரம் பண்ண முடியலையா? பிறகு பார்வதி, லட்சுமி, சரஸ்வதி முத்தேவியரும் ஒன்று சேர்ந்து தங்களுடைய சக்தி எல்லாம் ஒண்ணு திரட்டி ராஜராஜேஸ்வரன் ஒரு உருவமா மாறி 9 நாள் விரதம் இருந்து 10வது நாள் இந்த அசுரனை சம்ஹாரம் பண்ணதாக வரலாறு. அதனாலதான் வருஷம் நவராத்திரின்னு 9 நாளும் கொலு வச்சு இந்த அசுரனை சம்ஹாரம் பண்ணின 10வது நாள தசரா பண்டிகைன்னு இங்க பிரமாதமா கொண்டாடுறாங்க. கேட்டுக்கினியா கதைய? எனக்கு ஒன்னும் தெரியலமே. உனக்கு இன்னாதான் தெரியுது, ஒண்ணும் தெரியாது. கம்முன்னு இரு. சரி வாங்க கோயிலுக்கு போலாம். ஏமா பூ வாங்கல? இன்னாமே கனகாம்பரம் எம்மா துட்டு மல்லி எப்படி சொல்லி கொடு. முனியம்மா, எல்லாருக்கும் எவ்வளவு புஷ்பம் வேணாலும் வாங்கிக்கங்க. இந்தம்மா புஷ்பகாரம்மா, நீ பணத்தை எங்ககிட்ட தான் வாங்கிக்கணும். நீ மகேஸ்வரி இல்ல? ஆமா, மகேஸ்வரியே தான். நீ ஜெயா தானே? ஜெயாவே தான். பரவாயில்லையே, என்ன மறக்காம ஞாபகத்துல வச்சிருக்கியே. எப்படி மறக்க முடியும்? பெண்கள் பாட்டி பருவத்தை அடைஞ்சிட்டாலும் பள்ளி தொழில்களை மறக்க முடியுமா? அதுவும் ஆரம்ப பள்ளியில 5வது வரைக்கும் ஒன்னாவே படிச்சோமே, அந்த காலத்தை மறக்க முடியுமா? ಏನಂದ್ರೆ ಇವಳು ನನ್ನ ಬಾಲ್ಯ ಸ್ನೇಹಿತೆ. ಮಾವ ಅತ್ತೆ ಇವಳು ನಾನು ಚಿಕ್ಕದ್ನಲ್ಲೇ ಒಟ್ಟಿಗೆ ಓದಿದ್ವಿ. மகேஸ்வரி அவர் எங்க வீட்டுக்காரரு, இவர் எங்க மாமா, அத்தை. நாங்க எல்லாரும் மெட்ராஸ்ல இருந்து ஒன்னா சேர்ந்து பல ஸ்தலங்களுக்கு யாத்திரை போய்கிட்டு இருக்கோம். ஜெயா, உன்னை சந்திச்சது எனக்கு பெரிய புதையல் கிடைச்ச மாதிரி. இந்த சந்தோஷத்துல எனக்கு ஒண்ணுமே புரியல, பேச்சே வர மாட்டேங்குது. பிரிந்தவர் கூடினால் பேசவும் இயலுமோன்னு இதையெல்லாம் பார்த்துதான் பெரியவங்க சொல்லிருக்காங்க போல இருக்கு. மகேஸ்வரி, உங்க அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா? இருக்காங்க. எனக்கு ஒரு தம்பி கூட இருக்கான். படிக்கிறானா? படிக்கிறான். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இப்பதான் மாப்பிள்ளை வீட்டார் வந்து போக ஆரம்பிச்சிருக்காங்க. நீ நல்லா படிச்சு ஒரு உத்தியோகத்துக்கு போயிருக்கலாமே. ஏன் இந்த வேலைக்கு என்ன? இங்க இருக்கிற கடைக்காரங்கெல்லாம் வர்றவங்களை வேண்டி வேண்டி கூப்பிட்டு வியாபாரம் பண்ணுவாங்க. ஆனா வர்றவங்களோ முதல்ல என்ன கூப்பிட்டு எங்கிட்ட இருக்கிற புஷ்பத்தை வாங்கிட்டு தான் கோயிலுக்குள்ள போறாங்க. இதை விட உயர்ந்த உத்தியோகம் வேற என்ன இருக்கு? புஷ்பம் வைக்கிற பொண்ணுன்னு நினைச்சோம். பொன்மொழிகள் எப்படி வர்றது பாத்தாளோ? மகேஸ்வரி, உங்ககிட்ட இருக்கிற புஷ்பத்தை எங்க எல்லாருக்கும் கொடுத்துடு. இந்தா என்னுடைய அன்பளிப்பா இந்த 100 ரூபாயை வச்சுக்க. வேண்டாம் வேண்டாம், அந்த காலத்துல நீ எனக்கு எவ்வளவோ உபகாரம் பண்ணிருக்க. உங்ககிட்ட நான் பணம் வாங்கலாமா? அது பாவம் இல்ல. ஏதோ கிருஷ்ணனுக்கு குச்சியில அவள் கொடுத்த மாதிரி உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பளிப்பான புஷ்பத்தை கொடுக்கறேன், வாங்கிக்கங்க. மகேஸ்வரி, நீ இந்த பணத்தை கையில வச்சுக்கிட்டாதான் உங்ககிட்ட இருக்கிற பூவை நாங்க தலையில வச்சுக்கோ. நான் உங்ககிட்ட பணம் வாங்கவே மாட்டேன். ஏண்டி பணத்தை வாங்க மாட்டேங்கிற? ரொம்ப சௌரியத்துல இருக்கியா? அம்மா, இவங்க அப்பனுக்கு கண் பார்வை கிடையாது. இவங்க அம்மாவோ படுத்த படுக்கையா சீக்காளியா கிடக்குறாங்க. போட்டுக்க துணிமணி கூட இல்லாம இவ தம்பிக்காரன் பள்ளிக்கூடம் போறதையே நிறுத்திட்டு வீட்டுல உட்கார்ந்துருக்கான். போன வாரம் கூட ஒரு மாப்பிள்ளை வீட்டார் இவளை பொண்ணு பார்க்க வந்து 5 பவுன் சீதனமா கேட்டு
அதுவும் கொடுக்க முடியாம அவங்களும் திரும்பி போயிட்டாங்க. இந்த நிலைமையில என்னமோ 7 அடுக்கு மாடியில குடியிருக்கிற மாதிரி தான் குடுக்கிற பணத்தை வேண்டாங்கிற. ஏய் வாங்கிக்கடி. மகேஸ்வரி, நீ ஏன் இதெல்லாம் என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்ட? எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் சந்திச்சு சந்தோஷமா 4 வார்த்தை பேசிக்கிட்டு இருக்கும்போது என்னுடைய சங்கடத்தை எல்லாம் உங்ககிட்ட கொட்டணுங்கிறியா? உண்மையான சிநேகிதி கிட்டதான் கஷ்டத்தை ஒழிக்காம சொல்லணும். அம்மா, நீங்க ஏதாவது இவளுக்கு உபகாரம் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா முதல்ல இவ கல்யாணம் நடக்கிறதுக்கு ஒரு ஏற்பாட்டை செய்யுங்க. ಜಯ, ನನ್ ಮನ್ಸ್ ಬಂದ್ ಅನ್ಸುತ್ತೆ ಹಾಗೆ ಮಾಡೋಣ. ಏನಿದತ್ತೆ? ನಾವು ಚಾಮುಂಡೇಶ್ವರಿಗೆ ಅಂತ ತಗೊಂಡ್ ಬಂದಿರೋ ಈ ರೇಷ್ಮೆ ಸೀರೆ 10,000 ಬಂಗಾರನ ಈ ಹುಡುಗಿ ಮದ್ವೆಗೆ ಅಂತ ಕೊಟ್ಬಿಡೋಣ. ಒಳ್ಳೆಯತ್ತೆ, ಹಾಗೆ ಮಾಡೋಣ. ಹಾಗಾದ್ರೆ ನಿನ್ ಕೈಯಾರೆ ಕೊಟ್ಬಿಡಮ್ಮ. ಮಹೇಶ್ವರಿ, ಮೊದಲ ನನ್ನ ತಟ್ಟೆ ಕೀழவே. இந்த இத வாங்கிக்க. ஜெயா, என்ன இதெல்லாம்? எங்க வீட்டுக்காரர் பட்ட படிப்பை முடிச்சதும் சாமுண்டேஸ்வரிக்கு ஒரு பட்டு புடவையும் 10 சவரன் காணிக்கை செலுத்துறதா எங்க அத்தை வேண்டிக்கிட்டு அத கையோட கொண்டு வந்தாங்க. இப்ப உன் கதையை கேட்டதும் அந்த ஈஸ்வரிக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைய இந்த மகேஸ்வரிக்கு மங்களகரமான கல்யாணம் நடக்கட்டும்னு அத உனக்கே கொடுக்க சொல்லிட்டாங்க. பெரியவங்க வார்த்தைக்கு மறுப்பு சொல்லாம வாங்கிக்க. ಏನದು ಹುಡುಗಾಟ? ಚಾಮುಂಡೇಶ್ವರಿ ಕೊಡಬೇಕಾದ ಕಾಣಿಕೆಯನ್ನು ಈ ಹುಡುಗಿ ಕೊಟ್ಟಿದ್ರೆ ದೊಡ್ಡ ಅಪಚಾರವಲ್ವಿ? ஜெயா, என்னது மைசூர்லயும் பிரச்சனை வந்துட்டா? ஒண்ணுமில்லம்மா, நாங்கெல்லாம் இத மகேஸ்வரி கொடுக்கணும்னு நினைக்கிறோம். எங்க மாமா சாமுண்டேஸ்வரிக்கு தான் காணிக்கை செலுத்தணும்னு விரும்புறாரு. அந்த சாமுண்டீஸ்வரியே இந்த மகேஸ்வரி ரூபத்துல வந்ததா நினைச்சுண்டு அந்த பொண்ணுக்கே கொடுத்துருங்க. நாம ஏழைகளுக்கு செய்யற உபகாரம் இறைவனுக்குத்தான் போய் சேரும். ஆகையினால நீங்க கொண்டு வந்திருக்கிற அந்த 10 பவனையும் பட்டு புடவையும் அந்த பொண்ணு மகேஸ்வரி கொடுக்கறதுல ஒண்ணும் தவறில்லை. ஜெயா, என்ன வாயாடின்னு சொல்லுவேன். இப்ப நீயே இதையெல்லாம் கொடுத்து என்ன வாய் பேசாத அளவுக்கு செய்துட்ட. நீ ஒண்ணும் பேச வேண்டாம், புறப்படு. அம்மா, மகேஸ்வரியை கூட்டிட்டு போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி அக்கம் பக்கத்துல இருக்கிற நீங்களா ஒண்ணு சேர்ந்து முதல்ல இவளுக்கு ஒரு மங்களகரமான காரியத்தை நடத்தி வைங்க. பத்தியா, கோயில் மணி அடிக்குது. அம்பாளே நல்ல வாக்கு கொடுத்துட்ட. புறப்படு. வரேன் ஜெயா. பொண்ணு வைக்கிற இடத்துல பூவை வைக்கணும்னு பெரியவா சொல்லுவா. அது அழகா பழச்சுடுத்து. ஜெயா, பொண்ணு அவளுக்கு கொடுத்துட்டேன். அவ கொடுத்த பூவை அம்பாளுக்கு சாத்திடுங்க. புறப்படுங்க.